விவசாயத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் கொடுக்கிறது இந்த பூச்சி தாக்குதல் தான். அதே மாதிரி எதுக்கு அதிகப்படியான செலவும் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது இந்த செடிகள்ல வரக்கூடிய பூச்சி தாக்குதலா இருக்கட்டும், புழு தாக்குதல், பூ வரத்துக்கு முன்னாடியே வந்து கருகி போறது, காய் வைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பூக்கள் வந்து அப்படியே கருகி கீழே விழுகிறது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. புழு தாக்குதலுக்கு ஒரு தீர்வு, ஒரு மருந்து, பூச்சி தாக்குதலுக்கு ஒரு மருந்து, அதே மாதிரி இலை கருகுது, பூ கருகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து அப்படின்னு எல்லாமே தனித்தனி மருந்தா இருக்கே ஒழிச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இருக்கா, ஒரே தீர்வா இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. பத்திலை கரைசல் இருக்கு. ஸோ இந்த பத்திலை கரைசலை எப்படி நீங்க செய்யலாம், இதை செய்யறது மூலயமா உங்களுடைய செலவுகளை நீங்க எப்படியெல்லாம் குறைக்கலாம், அண்ட் இதை செய்யறதுக்கான இலைகள் என்ன என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. சின்ன விவசாயமா இருந்தாலும் சரி, ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணாலுமே சரி, இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும். அதுக்கு நம்ம செலவு பண்றதுமே வந்து ஒரு பெரிய அமௌண்டா தான் இருக்கும் இல்லையா? அதுலேயும் ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்றீங்க அப்படின்னும் போது சொல்ல போனா 50,000 60,000 வரைக்குமே வெறும் பூச்சிக்கொல்லிகளுக்கு நீங்க காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பத்திலை கரைசலை நீங்க பயன்படுத்துறது மூலமா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்குங்க. ஸோ இந்த பத்திலை கரைசல் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பத்திலை கரைசல் நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு 10 விதமான இலைகள் வந்து தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 200 லிட்டர் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 லிட்டர் கோமியம், அதே மாதிரி 100 கிலோ இலைகள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 10 இலைகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேப்ப இலை, பூங்கன், சீத்தா இலை, ஆமணக்கு இலை, ஊமத்தை, கொய்யா, பப்பாளி, ஆடாதொடை, எருக்கு, அரளி, நொச்சி. இப்போ நான் சொன்ன இந்த 11 இலையாவே வச்சுக்கோங்க. ஏன் இந்த 11 இலை சொன்னேன் அப்படின்னா 10 இலையில ஏதாவது ஒரு இலை கிடைக்கல அப்படின்னும் போது இந்த இலையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய டேங்கோ ஒரு பார்லரோ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா அதுல 100 லிட்டர் கோமியத்தை நீங்க ஃபில் பண்ணணும். 100 லிட்டர் கோமியத்தை ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த இலைகளை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி அதோட நீங்க கலந்துடணும். இல்லைங்க, எப்படி இந்த 100 கிலோவும் ஒரே நேரமா வந்து பார்த்து எடுக்கிறது? ஒரு இலை முன்னாடி கிடைக்கும், ஒரு இலை பின்னாடி கிடைக்கும். முன்ன பின்ன இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த இலையெல்லாம் கிடைக்குதோ அதை நீங்க அரைச்சி அந்த கோமியத்தோட கலந்துக்கங்க. ஒரு 5 நாள் கேப்லயோ ஒரு 10 நாள் கேப்ல அடுத்த இலைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதையும் அரைச்சி நீங்க அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 10-15 நாளுக்குள்ள எல்லா இலைகளுமே கிடைக்கிற மாதிரி பார்த்து அதோட அடுத்தடுத்து கூட ஒரு 3 நாள் கேப்ல 4 நாள் கேப்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நீங்க இல்லைங்க, நீங்க சொன்ன இந்த 10 இலையிலுமே வந்து எனக்கு ஒரு 4-5 தான் கிடைச்சது, மீதி வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் இலைகள் வந்து சொல்றேன். அந்த இலைகளை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா இலை, விலுவை இலை, துளுக்க மல்லியோட இலை, துளசி, இஞ்சி, மஞ்சள், சோற்று கற்றாழை. ஒருவேளை நான் சொன்ன இந்த 11ல் உங்களுக்கு ஒரு 5 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ நான் சொன்ன இந்த இலைகளை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கும். இல்லைங்க, எனக்கு 100 லிட்டர் கோமியம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு 80 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 20 லிட்டர் கோமியத்தை நீங்க அதோட மிக்ஸ் பண்ணி 100 லிட்டரா வச்சுக்கலாம். உங்களுக்கு 100 லிட்டர் கோமியமும் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த கரைசலோடைய அந்த வீரியம் அப்படின்றது அமோகமா இருக்கும். நீங்க அந்த செடிகளுக்கு பயன்படுத்தும் போதே ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 100 லிட்டர் கோமியம் கிடைக்குது அப்படின்னும் போது ஓகேங்க, ஆனால் நான் 100 லிட்டர் சேர்க்கலையே, வெறும் 20 லிட்டர் தானே கோமியம் சேர்த்துருக்கேன் 80 லிட்டர் தண்ணியில், இதில் எப்படி வீரியம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். இந்த பொருட்களை நீங்கள் சேர்க்கறது மூலியமா அந்த வீரியம் எப்படி இருக்கும், அதாவது அந்த 100 லிட்டருக்கு ஒரு வீரியம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீரியம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். புகையிலை இருக்கு இல்லையா, அதோடைய தூள் ஒரு 1 கிலோ, அப்படி இல்லைன்னா குண்டு பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா பூண்டு, இதை வந்து ஒரு 1/2 கிலோ நீங்கள் தட்டி அந்த கரைசலோட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 100 லிட்டருக்கு ஒரு வீரியம் இருக்கும் இல்லையா அந்த கரைசலில், அதே வீரியம் உங்களுக்கு இப்போ இந்த பொருட்கள்லாம் சேர்க்கறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு, கோமியத்தோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எத்தனை நாள் ஊற வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 நாள், அதிகபட்சம் 40 நாள் இதை நல்லா ஊற வச்சிருங்க. முக்கியமாக இதை வெயில் படாத இடமா நல்லா மூடி வச்சிருங்க. ஓகேவா? டெய்லி அதை ஓப்பன் பண்ணி சும்மா நல்லா கலக்கி விடுறது மூலியமா உங்களுடைய கரைசலோடைய அந்த வீரியம் அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வடிகட்டி
10 லிட்டர் தண்ணிக்கு 400 மில்லி அப்படின்ற அளவில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பயிர்களுக்கு தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இதை பயன்படுத்துறது மூலயமா உங்கள் பயிரில் இருக்கக்கூடிய பூச்சி, புழு, வண்டு இந்த தாக்குதலை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர் சத்துக்களை உங்கள் செடிகளுக்கு இந்த கரைசல் ஏகபோகமாக கொடுக்குங்க. அப்புறம் இந்த கரைசலை நீங்க 10 மணிக்கு முன்னாடியே அடிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த அமிலத்தன்மை உங்க இலைகள்ல பட்டு பயிரோட வளர்ச்சியுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ஒரு கரைசல் 3 பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்குது. என்னென்ன? புழு, பூச்சி, வண்டு பிரச்சனையை குறைக்குது, நுண்ணுயிர் குறைபாட்டை அதிகப்படுத்துது, பயிரோட வளர்ச்சிக்கு உதவுது. ஸோ நான் சொன்ன இந்த கரைசலை பயன்படுத்துறது மூலியமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத செலவுகள் இருக்கும் இல்லையா, அந்த செலவுகளை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த இலை எல்லாமே உங்களுடைய பகுதியில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு சில இலைகள் சொல்லியிருக்கேன். அதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்க. அண்ட் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய நிலத்தில் என்ன மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துச்சு, அதே மாதிரி உங்களுடைய பயிரில் பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி விவசாயம் குறித்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்வாலா ஆப்பில் 500+ கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மென்டாஸ் கூட டைரக்ட் வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காமல் பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வாலா, be the boss.